பாவம்னாலே என்ன? தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும் என்னதான்? பாவம் தான். எல்லா தீமையான காரியத்துக்கும் பேர் என்னதான்? பாவம் தான். அதை மட்டும்தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா, பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களாம் யாரு? பிசாசுனால உண்டானவர்கள். அப்போ பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே யார் இருப்பா? பிசாசு இருப்பான். நம்ம வாழ்க்கையிலையும் பாவம் இருந்தால் யார் இருப்பா? இருப்பான். அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சுற்றி தெரிய முடியாது இல்லையா? பாவம் இருந்தால் அங்கே யார் வருவா? பிசாசு வருவோம். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி தூண்டுனது யாரு? பிசாசு. இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஆலோசனை கொடுக்குறேன்னு போய் மாட்டி கடைசியில் எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி யாரை திட்டினாரு? பேதுருவை திட்டினார். கரெக்டு இல்லையா? அப்போ சாத்தான், அதனால தான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4:27 சொல்லுது. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்கவே கூடாது. அவன் பாவம் செய்கிறவன். அதனால நம்ம பாவத்தை வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால பாவம்லாம் கழுவப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மறுபடியும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பை எதிர்பார்க்குறதும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும்னு சொல்லுது. அப்போ நான் மறுபடியும் பாவத்தை வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு நான் மறுபடியும் ஏன் இஷ்டத்துக்கு வாழலாமா? இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன ஆகிட்டேன்? நான் நீதிமான் ஆகிட்டேன், நான் பரிசுத்தவன் ஆகிட்டேன். நான் என்ன செய்யக்கூடாது? இனிமே பாவம் செய்யக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன ஆனா? உப்பு தூணாக போயிட்டா. நம்ம அப்படி ஆகலாமா? ஆகக்கூடாது. நம்ம என்ன ஆகணும்? ஏன் ஜெயம் கொள்ளுகிறவர் எவரோ என் ஆலயத்திலே நான் தூணாக்குவேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாக இருக்கணும், உப்பு தூணாக போயிடக்கூடாது. ஆகவே என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கவே கூடாது.